பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு நல்லா கொள்ளன்னு வந்துச்சு, கெட்டியாக வந்துச்சுன்னு போல. நல்ல லெக் பீஸ் ஒன்று. நண்பர்களே, தரமான ஒரு சுட சுட நாட்டுக்கோழியும் சாப்பிட போகிறோம். ஆஹா, அது சாப்பிட்டேடாம்மா? ஓகேடாம்மா. ஆமாம், அப்பா சாப்பிடுக்கிறேன். இதெல்லாம் எடுப்பாங்கட்டு மது எடுறோம் அதெல்லாம். ஆஹா, இது வேணும் கூட. செம்ம டேஸ்ட் இருக்கு. தரமான ஒரு நாட்டு கோழி தான். சுட சுட இருக்கு. இட்லிக்கு நாட்டுக்கோழிக்கு செம்ம டேஸ்ட் இருக்குது. அம்மன் பொங்கல், சாம்பார், சட்னி. இது குழம்பு கொடுத்துடா அக்காவுக்கு. அம்மன் பொங்கல் மாதிரி இருக்கும் பாரு, சாப்பிட்டு பாரு. எங்க அவளை கூப்பிடு. மாவு போதுமாப்பா? நிறைய இருக்கா? தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டியா? ரொம்ப கெட்டி. அப்படியே நல்லா இருக்குமா? நல்லா வெந்து வச்சு கறி. நல்லா வந்துருச்சா? சாப்பிடுவா? சாப்பிடுச்சா? சாப்பிட அவனுக்கு வேணா கொஞ்சம் குழம்பு கொடுக்க. வெண்டைக்காய் குழம்பு. அதை பற்றி பேசாத. ஏன் வெண்டைக்காய் தான் சாப்பிட முடியும். வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் கேப்பா வட்டை இன்னைக்கு வச்சு கொடுக்கணுதே இருக்கு. அக்கா தூக்கம் இருந்தா அன்னைக்கு கொண்டு வந்து அம்மாய்க்கு சாப்பாடு விடு. இதெல்லாம் தள்ளி வைங்க. பொங்கல்லாம் யார் சாப்பிட்றதுலாம்? என்ன வேணாம்ப்பா. இதைத்தான் சொல்கிறேன், தேவையில்லாதெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படியே மாவு உண்மையாக சூப்பராக இருக்குது. இட்லி மாவு இட்லி உண்மையிலே சூப்பராக இருக்கா? இன்னும் நல்லா பக்கம் மாட்டேன். கொஞ்சம் வெறும் பல்ல எடுக்கணும். நாங்கள் அதை போட்டு விட்டு அசந்துட்டு அவளுக்கு ஒரு இட்லி சுடுச்சுன்னா கல்லை சுட்டு வைப்பேன்.
பாறாங்கல்ல. என்னப்பா என்ன தெரியுமா? ம் இன்னும் அவன் இவ்வளவு சுற்றுலா என்னத்தையும் ஆட்டி ம் இன்னும் பாண்டிகடிக்கு என்னன்னே தெரியாது. ம் ஆமா, மாவாட்டும் தெரியாது, பாவம் ஒன்றும் தெரியாது. பரவாயில்ல. அம்மா எங்க நான் வெளியே உட்காந்து அது இட்லி போட்டு கொடுத்துருக்கா. சாப்பிடு, இட்லி போட்டு கொடுத்துருக்காரு. ஏன் அத்தாச்சி, நம்ம வீட்டுல ஆட்டி இருந்தா தெரியும். தெரியும். தீபாவளி, பொங்கல், வருஷத்துல ஒரு நாள் அது கூட கிடைக்காது. எங்கேயோ சில நேரம் போய் கொலைக்கு உட்காந்து ஆட்டி விட்டு அதுல வரிசையில நிக்கும். எங்கிட்ட மாவாட்டுறது தெரியும். நாங்களாம் உங்களுக்கே இப்படி நாங்களாம் அந்த காலத்துலலாம் இட்லி வச்சு பார்த்தது இல்லை. அப்புறம் சொல்ற சோறுதேன். இப்ப டெய்லி இட்லி இருந்தாதான் இறங்குது. டிப்பன். அதான் டிப்பன். சரும் வெண்பொங்கல் சாப்பிடுங்களா? சூப்பரா வச்சிருக்கேன் பாரு. அத்தை சுட்ட சுட இன்னும் ஆறு சாப்பிட வடை வேணும்னு போயிட்டேன். யாரு அவன் இந்த குழம்பு கொடு. வடை வாங்கிட்டு வடை, வெண்பொங்கல் வடை. வடை அப்போ இந்த குழம்பு எப்போ கொடுப்பேன்? இந்த மத்தியத்துக்கு குழம்பு கொடுப்பேன். கொஞ்சம் தேங்காய் ஊற்றி கொதிக்க வச்சு. தேங்காய் போதுமா? போதும். கட்ட உடச்சு சன்னி ஒன்று அங்கே வாங்கிட்டு வந்து சம்மந்தரமா இருக்குல்ல. எதுக்கு நீ தாமி? எதுக்கு? தேங்க்யூ. வெண்பொங்கலுக்கா? டானிக்கை கொடு பாப்பாவுக்கு. என்ன ஆடுமா? ஊற்றி விடு சரணி. என்ன ஆட்டம்? பார்த்துருவா. ம் என்னைய குறைஞ்சி பேசுறீங்களா? மாவாட்டம் தெரியலது. ஏய், நான் இருக்கேம்மா பாண்டிங்க, நீ கவலைப்படாம சொல்லித்தரேம்மா மாமா. சுட சுட இட்லி அருமையாக இருக்குடி. இதை தூக்கிட்டு எனக்கு போங்களே, இதையே வச்சுக்கிட்டீங்க, எனக்கு பிடிக்கலையே. எங்கள் அக்கா வச்சது, அதனால இப்படி வைக்கலாமா? பசியோட இருந்த நேரம் அக்கா என்ன சாப்பாடுன்னு இருப்பாரு. என் நாட்டுக்கோழி குழம்பு இட்லி இருக்கும்போது எப்படி பேரு? அக்காவாவது சொக்காவாகுது. வயிறு காதை எடுத்துவாரு. குழம்பு இருக்குடி. போங்க. ஏய், நல்லா சாப்பிடுங்க போட்டு அதுவா தட்டை கொடுக்கணுமா? சட்னி இங்கே இருக்கு. அடாடா. பொங்கல் ஏய், சட்னி ரெடி வச்சுக்கலாம். எடுத்து வச்சு இங்கிட்ட எடுத்து கொடுப்பாங்க. கேட்டேன் என்ன மூளை வேலை செய்யலையா? எடுத்து கொடுவாங்க. எடுத்துல ஏடு எல்லாத்துக்குமே எனக்கு தெரியாது. சட்னி இதையும் எடுத்துட்டு போ. சாம்பாரையும் இட்லி வந்துருக்கு. பொங்கல் சூப்பராக இருக்குது. சத்தியமாக அழகு. அக்காவா சொக்காவாங்க. அக்கா வாழ்க. நாகராணி அக்கா வாழ்க, வளருக. அம்மா சூப்பராக இருக்குது. உண்மையிலே கடை நாகராணியை வச்சு அக்கா வச்சு ஒனியை வச்சு ஒரு ஹோட்டல் போட்டோம்னு வச்சுக்கா, ஓஹோன்னு வரலாம். பூரா கடனாக தின்னு விடுவாங்க. பேன்னிக்கிற பண்ணிங்க.
போதுமியா ரெடியா செம்ம டேஸ்ட்டு, செம்மையாக இருக்குது. ஓகே நம்மளே எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க. மற்றபடி மதுரை பேச பண்ணி குடும்பத்தார் நன்றி, வணக்கம், பை பை. சுச்சு சுச்சு